வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி ஒரு வீடியோ. ஏற்கனவே நம்ம வந்து ஏர் ஃப்ரையை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். இதில் வந்து இப்போ வந்து நம்ம சமைச்சு பார்க்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம்னா 2 டிஷ் சமைக்க போகிறோம். ஒன்று வந்து ப்ரான்ஸ் மசாலாவும், இன்னொன்று தந்தூரி சிக்கனும் சமைக்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறோம். அதனால் வருதா வரலையா எனக்கு தெரில. வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லை. இப்போ நம்ம வந்து ப்ரான்ஸ் சமைச்சிடுவோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ப்ரான்ஸை வந்து மசாலா பரட்டி சமைக்க போகிறோம். சிக்கனை வந்து தந்தூரி செய்ய போகிறோம். ப்ரான்ஸ் மசாலா எப்படி இதில் சமைக்கிறோம்னாக்க அதுக்கு தனியாக நாங்கள் வந்து பேப்பர் பிளேட் வாங்கியிருக்கோம். பேப்பர் பாத்திரத்தில் வச்சு கிரேவி மாதிரி அப்படியே கிரேவியில் ட்ரை ஒரு செமி கிரேவி மாதிரி நம்ம வந்து சமைச்சு பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறேன் இந்த ஏர் ஃப்ரையில். இதுக்காக நிறையா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் எப்படி என்னென்ன செய்யணும்னு. வாங்க சமைக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, ப்ரான்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வந்து ப்ரான்ஸில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை போட்டு பிணைஞ்சி அதே மாதிரி நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை கொஞ்சம் அரிஞ்சு வச்சதை போட்டு கிண்டிட்டு நேராக நம்மளோட பேப்பர் பாத்திரம் ஆன்லைனில் வாங்க கிடைக்கிது. இது ஏர் ஃப்ரையில் வைக்கிறதுக்காக ஸ்பெஷலாக தயாரிக்கப்படுற நைஸாக இருக்குது, நல்ல தின்னாக இருக்குது. அந்த பேப்பர் 100 பேக் உள்ளது கிடைக்குது. நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பேப்பர் பாத்திரத்தில் சமைக்க போகிறோம். பாருங்கள், ஒன்று எடுத்தோடனே 2 வந்துருச்சு. அவ்வளோ நைஸு தின்னாக இருக்குது. அப்படியே இந்த பேப்பரை எப்படி உள்ளே வச்சு பொச்சிஞ்சு எரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு பயந்துகிட்டே இருக்கிறேன். ஆனால் ஒன்றும் நடக்காது. ஏன்னா நிறையா இதுக்காகவே தயாரித்த பேப்பர் தானே இது பேப்பர் பாத்திரம். இதுலேயே நிறையா எல்லாம் செய்கிறாங்க. கேக் செய்கிறாங்க, ஆம்லெட் போடுறாங்க, எல்லாமே சமைக்கிறாங்க. நம்ம வந்து ப்ரான்ஸ் சமைக்க போகிறோம் இப்போது ஸ்பெஷலாக இந்த பேப்பர் பாத்திரத்தில். ஓகே, நம்ம டைமிங் செட் பண்ணிவிட்டு ஹீட்டையும் செட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த ப்ரான் மசாலா நம்ம அந்த ட்ரேயில் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா அதை கரெக்டாக லெவலாக அப்படியே எல்லாம் லெவலாக அதை வந்து நீட்டாக செட் பண்ணி வச்சுட்டு உள்ளே வைக்க வேண்டியது தான். இதில் வந்து சுத்தமாக எண்ணெய் ஒரு சொட்டு கூட ஊற்றலை. அந்த ப்ரான்ஸ், வெங்காயம், மசாலா, உப்பு இது மட்டும் தான் போட்டிருக்கேன். தக்காளி கொஞ்சம் கலருக்காக போட்டிருக்கோம், டேஸ்ட்டுக்காக. எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து எப்போவுமே அடுப்பில் வச்சு அலுமினிய பாத்திரமோ இரும்பு பாத்திரமோ வச்சு சமைப்போம். இப்போ வந்து பேப்பர் பாத்திரத்தில் சமைக்கிறது நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். சமைச்சு டேஸ்ட் எப்படி இருக்கணும்னு பார்க்குறேன். உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட முடிவில் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. உள்ள வச்சிடலாமா? எல்லாத்தையும் டைமிங்லாம் செட் பண்ணியாச்சு, சுவிட்சை போட்டாச்சு. ஓகே, வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். ப்ரான்ஸுன்றனால ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். முடிஞ்சிருச்சு. டிங்னு ஒரு சவுண்டு கிடச்சி. திறந்து பார்ப்போமா? ஆஹா ஆஹா ஆஹா, சூப்பர். கலரே ஒரு மாதிரி இருக்கே, சூப்பராக. போன வீடியோவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சதை பார்த்துருப்பீங்க எண்ணெய் இல்லாமல். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரான்ஸ் எண்ணெய் இல்லாமல் சமைச்சு சாப்பிட்டதை பார்த்துருப்பீங்க. சிக்கன்லாம் சமைச்சு சாப்பிட்டு வீடியோ போடுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரான்ஸ் வந்து ஏர் ஃப்ரையில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். செம்ம சாப்பிட்டு 10 நிமிஷம் தான் உள்ளே வச்சோம். ஆஹா, சூப்பராக இருக்குது. ஹெல்த்தி ஃபுட், ஏர் ஃப்ரையர் குக்கிங். அடுத்தது நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஏர் ஃப்ரையரில் நம்ம சிக்கன் சமைக்க போகிறோம். சமைக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 18 to 21 நிமிஷம் வைக்க சொல்லியிருக்கு. 180 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணியாச்சு. 18 நிமிஷம் செட் பண்ணலாம். ஏன்னா செட் பண்ணால் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணணுன்னா ஒரு 2 மினிட்ஸு அப்படி திருப்பிட்டு விட்டோம்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சவுண்டு கேட்குதா? ஒரு 2 மினிட்ஸு ப்ரீ ஹீட் பண்ணுறோம். பாருங்கள், மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெறும் எம்டி தான் வச்சுருக்கோம் உள்ள. சவுண்டு கேட்குதா? ப்ரீ ஹீட் முடிஞ்சோன்னே டிங்னு ஒரு சவுண்டு கேட்கும். முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ப்ரீ ஹீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம திறந்து பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட் ஆகிருக்கு. நல்லா அனல் தெரியுது இதுலேயே. இதில் வந்து நம்ம பட்டரை தடவிக்கலாம். பட்டரை வந்து தடவினோடனே உருகிருச்சு. ஏன்னா அது ஹீட் ஆகிடுச்சு. ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால். ஏன்னா
பட்டர் தடவிட்டோம்னா அந்த சிக்கன் வந்து ஒட்டாது. இப்போ நம்ம அடுத்தது சிக்கனை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். லெக் பீஸு வச்சாச்சு, ஒரு பிரஸ்ட் பீஸு வச்சாச்சு, ஒரு தை பீஸும் வைக்கிறேன், 3 பீஸ் வைக்கிறேன் தந்தூரி சிக்கன். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சோடனே ரன் ஆகலை, ஏன்னா நம்ம வந்து டைம் செட் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து 180 டிகிரி செட் பண்ணி வச்சிட்டோம். 20 மினிட்ஸ் இது டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும். முடிஞ்சோடனே டிங்னு ஒரு சவுண்ட் வரும், முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இடையில வந்து ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து திறந்து பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வெந்துருச்சா இல்லாட்டி திருப்பி போடணுமா ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்வோம். ஒரு ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போது திறந்து பார்ப்போம். சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் திறந்தாலே மிஷின் ஆஃப் ஆகிடும். ஓகே, நல்லா சூப்பராக ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து பட்டரை கொஞ்சம் நல்லா தடவி விட்டு பார்ப்போம். சேம் பட்டர் லைட்டாக எடுத்து அப்படியே இதில் அப்ளை பண்ணிடுவோம். நல்ல ஹீட்டாக இருக்குது, பட்டர் சூப்பராக ஒதுக்கிடுச்சுப்பா டக்குன்னு. ஏன்னா இல்லாட்டி ட்ரையாக ஒரு மாதிரியாக இருக்கும். பட்டர் தடவிட்டோம்னா கொஞ்சம் மினுமினுப்பு இருக்கும், ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். தந்தூரினாலே பட்டர் தடவினா தான் நல்லாயிருக்கும். ஓகே, பட்டர் தடவியாச்சு, திருப்பி வச்சிடலாமா? தொட்டால் சுடுதா? லைட்டாக இல்லை சுடலைப்பா. உள்ளே வச்சு ஜஸ்ட் லாக் பண்ணிட்டா மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அனதர் 9 மினிட்ஸ் 9 or 10 மினிட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா குக் ஆகிடும். எடுத்து சாப்பிட வேண்டியதான். அடுத்த 10 மினிட்ஸ் ஓடி இப்போ முடிய போகிற சுச்சுவேஷன். கேட்டுருச்சா சவுண்டு? சூப்பர், முடிஞ்சிருச்சு. திறந்து பார்ப்போமா? சூப்பர், நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக பாருங்கள், அப்படியே கொதிக்குது, நல்லா ட்ரை ஆகிடுச்சு சூப்பராக. இங்கே பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. சூப்பரா. பட்டரை தடவி விட்டுக்கலாமா இன்னும் கொஞ்சம்? அப்போ சூடோட பட்டர் தடவுனா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ பட்டர் கொஞ்சம் தடவி விட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள் உருகுது பாருங்கள் பட்டர். சூப்பர், செம 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 செம. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சமைச்சு முடிச்சாச்சு, டெக்கரேஷன் நடக்குது. என்னப்பா ரெடி ஆயிடுச்சா? கொடுங்க, சாப்பிட்டு பார்த்துருவோம் தந்தூரி சிக்கனை. A few moments later. செம்மையாக கார்னிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டிசைனு குக்கும்பரு, தக்காளி, வெங்காயம், தக்காளி, நடுவில் லெமனை புளிஞ்சு விட்டு. தந்தூரியில் லெமன் புளியாமல் எப்படி சாப்பிட்றது பாருங்க. அப்படி புளிஞ்சு விட்டுட்டு அழகாக ஒரு பீஸ் எடுத்து, எனக்கு இது பிடிச்ச பீஸ் தான், அப்படியே எடுத்து இங்கே பாருங்கள். ஃப்ரெஷ்ஷு சிக்கன் சூப்பராக வெந்து எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போமா? நல்லா இருக்குமா? தெரியலையே, ஏர் ஃப்ரையில் செஞ்சது, எண்ணெய் இல்லாமல் வறுத்தது, பட்டரை மட்டும் லைட்டாக தடவி விட்ருக்கோம். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. மசாலா அதிபலி, மசாலா செம்ம டேஸ்ட்பா. வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏர் ஃப்ரை வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட மசாலா என்னென்ன போட்டிருக்குன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சிக்கன் மசாலா பெரட்டி இதே மாதிரி செஞ்சு இன்னொன்று போடுறேன். முழு கோழி போடுறேன், ஃபுல் சிக்கன் தந்தூரி. ஓகே, பாய், see you.